பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சம் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. You're my diamond girl, my diamond, diamond, diamond girl. I love to see you smiling, girl. You're smiling, 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 girl. You're my honey girl, my honey, honey, honey girl, my diamond, diamond, diamond girl. You're smiling, 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 girl. வெள்ள பம்பரோ மெல்ல சுத்துதே கள்ள பார்வதான் கண்ணை கொத்துதே. மக்கு பொம்பளை மனுஷ ரோப்பரை செஞ்சாலே சிக்கு சிக்குன்னு வந்து பேசுறா சிற்பம் போல தான் கை காலே. கண்ணாலே லொங்கு லொங்குன்னு நாங்க சுத்துற வெக்க விட்டவா பின்னாலே. நென்னுரே Good evening, Vanakkam, and welcome to this episode of Namma Veet Mahalakshmi, powered by Real Fruit Juice. இன்னைக்கு இந்த எபிசோட்ல 4 பேர் வந்திருக்காங்க. As always விளையாடுறதுக்கு ஐஸ்வர்யா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் JBS காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயர் போறேன். Right, and நிவேதா, BCA முடிச்சிட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஜாப் தேடிட்டு இருக்கீங்க. ஸ்ரீ ஜெயந்தி, SDNB வைஷ்ணவ காலேஜ்ல செகண்ட் இயர்ல இருந்து தேர்ட் இயர் போறேன். செகண்ட் இயர்ல இருந்து தேர்ட் இயர் போயிட்டு இருக்கீங்க. and அனு, நான் சேட்பட்ல இருந்து வரேன். ட்ரிபிள்ஸ் ஜெயின் காலேஜ்ல BCA செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன் மேம். BCA செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ எல்லாரும் வந்து காலேஜ்ல இருக்கீங்க, நீங்க மட்டும் காலேஜ் முடிச்சிட்டு ஜாப் தேடிட்டு இருக்கீங்க. ஓகே, சோ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பண்றதுக்கு உத்தேசம் இருக்கு? கலாட்டா பண்ணணும் மேம். கலாட்டா பண்ணணும், அதெல்லாம் பண்ணலாம், அதுல தானா வந்துரும். ஆனா உங்களுக்கு ரூல் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து சிம்பிளான ரவுண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நேருக்கு நேர். இதுல என்ன இருக்குன்னா, ஆப்போசிட்ல இருக்கிற போடியம்ஸ்ல உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுப்பேன். 2 minutes டைம் கொடுக்க போறேன். அந்த டாபிக் ஏத்த மாதிரி நீங்க 2 பேரும் சண்டை போடணும். ஒரே விஷயம் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்க கூடாது, வித்தியாசமாக பேசணும். முடிய பிடிச்சி அடிச்சுட்டா கேட்க மாட்டீங்களா மேம்? நான் வந்து ஓரமா போயிடுவேன். முடி பிடிச்சி எடுங்க, தரல விழுந்து புரண்டி வேலை நீங்க சண்டை போடுங்க. நான் வரவே மாட்டேன், நான் ஓரமா போயிடுவேன். ரெடி? ரெடி மேம். லெட்ஸ் ப்ளே நேருக்கு நேர். ஐஸ்வர்யா அண்ட் ஜெயந்தி, உங்களுக்கு டாபிக் கொடுக்க போறேன். ரிமெம்பர், 2 minutes டைம் இருக்கு. டாபிக் என்ன இருக்குன்னா, நீங்க 2 பேரும் அம்மா மகன். மகன் கிட்ட அம்மா, உங்க அக்கா கஷ்டப்படுறா, அவளுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு உதவி செய்யணும் அம்மா சொல்றாங்க. மகன், எவ்வளவுதான் நான் பணம் கொடுக்கறதுன்னா சண்டை போடுறான். இப்போ அம்மா நீ தான் கொடுக்கணும், வேற யாரு இருக்கான்னு சொல்லி அம்மா சண்டை போடுவாங்க. இது ஒவ்வொரு வீட்டுல நடக்கிறது. சில நேரத்துல அவங்க உங்களை வீட்டோட வசதி பொறுத்து. யார் அம்மாவா இருக்கீங்க, யார் மகனா இருக்கீங்க? நான் மகனா இருக்கேன். நீங்க அம்மாவா இருக்கீங்க. ஓகே, 2 minutes and start now. ஐயா, உங்க அக்காக்கு ரொம்ப கஷ்டப்படுறாளா? அவனுக்கு கொஞ்சம் நீதான் பணம் கொடுத்து உதவணும். போமா, எப்ப பார்த்தாலும் சும்மா பணம் கொடு பணம் கொடு பணம் கொடு சொல்லிட்டே இருக்க. பணம் எங்க இருந்து வருது? மரத்துல இருந்தா வருது. நான் பிச்சு பிச்சு கொடுக்கறது உங்களுக்கு. என்னப்பா இப்படி சொல்ற? கூட பிறந்த அக்கா தானப்பா, நீயே இப்படி சொன்னா? கூட பிறந்த அக்கா தாமா இல்ல சொல்ல. அதுக்கு நானும் எவ்வளவுதாமா உழைக்கிறது. நானா மாடா மனுஷனா? என்ன
என்னப்பா ஊர்ல இல்லாதவங்க உழைக்கிறாங்களா? நீ மட்டும்தான் ஊர்லயே உழைக்கிறியா என்ன? அப்படி இல்லம்மா. உனக்கு மட்டும்தான் அக்கா இருக்காங்களா என்ன? ஒவ்வொரு வீட்லயும் அக்கா தம்பியோட பிறந்ததே இல்லையா? அப்படி இல்லம்மா, நானும் அக்காக்கு தான் பண்ணேன். எனக்குன்னு ஒரு குடும்பம் வரும்போது நான் ஃபியூச்சருக்கு சேர்த்து வைக்க தேவையில்லையா? எல்லாத்தையும் உங்களுக்கே கொடுத்துட்டா நான் என்னதான் பண்றது? என்னப்பா இது, உனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துட்டா அப்போ எங்களெல்லாம் மறந்துடுவியா? நான் மறக்க மாட்டேன்னு சொல்லமா, உங்களுக்கும் இப்பவும் செஞ்சுட்டு தான் இருக்கேன், இல்ல சொல்லலையே. நான் எவ்வளவு ஃபுல்லா எவ்வளவு உங்களுக்கு சேர்த்து தான் நான் கேக்குறேன். அதுக்குன்னு ஒரு நீங்க தான் கஷ்டத்துல கொஞ்சம் இது இருக்கும்போது பண்ணணும். நீ உதவாம வேற யாருப்பா உதவுவா உன்னை விட்டா? நீங்க தான்மா, நீங்க கொஞ்சம் இது பண்ணுமா, அப்பா கிட்ட சொல்லுமா. அப்பா என்ன பண்றாரு? அப்பா செய்யற வேலை என்ன பண்றீங்க? அப்பா செய்யற காசெல்லாம் அது பத்த மாட்டேங்குதுப்பா. எப்படி குடும்பத்தை நான் ஓட்ட பத்த வேணாமா? மாட்டேங்குது? அப்பா வேலை செய்யறாரு, நீங்க வேலை செய்றீங்க, நான் வேலை செய்யறேன். அக்காக்கு இதுக்கு மேல போதாதாப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு? வீட்ல இருக்கிறது நீ ஒரே ஒரு ஆம்பளை புள்ள தான். நீ ஆம்பளை இப்படி பையனா சொன்னா வேற எல்லாமே ஆம்பளை பையன் கிட்டயும் குத்துற முடியுமாமா? நீ இப்படி கொஞ்சம் சொன்னா யோசிச்சு வேற பாருங்க. யார்கிட்ட நான் போவேன் சொல்லு? நீங்க கேளுங்கம்மா, வேண்டாம் சொல்லு. நான் கொடுக்காம இருந்தா நீங்க சொல்லு, நான் கொடுத்துட்டு தானே இருக்கேன். நீ எல்லாரும் நல்லா இருக்கும்போது கொடுக்கறது பெருசு இல்லப்பா. கஷ்டப்படும் போது உதவுறதுதான் அம்மா, உண்மையான நீங்க தம்பி கஷ்டப்படும் போது தான் நானும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். நானும் எனக்கும் மாசம் சம்பளம் தானே வருது. மாசம் சம்பளத்துல தான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க கொடுக்குற இதுக்கு தான் நான் பேக்கெட் பண்ணியே யூஸ் பண்றேன். மத்தபடி நான் எப்படி யூஸ் பண்றேன்? எனக்குன்னு பர்சனல் யூஸ் இருக்கும். அது யூஸ் பண்ணாம தானே நான் உங்களுக்கு ஃபேமிலிக்கு தானே கொடுக்குறேன். என்னப்பா நீ விட்டா பேசிட்டே இருக்க, அம்மான்ற மரியாதை கூட இல்லாம. நான் எவ்வளவு தூரம் போ உன்கிட்ட கெஞ்ச முடியும்? அப்ப அதுக்கு இல்லம்மா, அதுக்கு என்ன பண்ண முடியும்? என்னோட நிலைமையை நான் சொல்றேன் உங்களுக்கு. எனக்கு இப்ப இருக்கிறது ஏன் நீ இதுல ஒரே இருந்து ஒரு இருந்து புள்ள பாருங்க. தானப்பா. என்னப்பா நீ அப்பா கிட்ட கேளுங்கம்மா. அப்பா என்ன பண்றாரு? அப்பா காசெல்லாம் என்ன பண்றீங்க நீங்க? அப்பா கிட்ட கேளு, அப்பா கிட்ட கேளுனா அவர்கிட்ட வர்றது மட்டும் தானே எடுக்க முடியும். அப்ப அப்பா சம்பாதிக்குதும் உங்களுக்கு பத்தல, நான் சம்பாதிக்குதும் பத்தல, நீங்க வேலை செய்யறதும் உங்களுக்கு பத்தல. டைம் ஆஃப். வா. இப்போ எனக்கு ஒண்ணு தெரிஞ்சு ஆகணும். அக்கா கஷ்டத்துல இருக்காங்கன்னா அக்காக்கு கல்யாணம் ஆகி போயிட்டாங்கல்ல, அக்கா புருஷன் என்ன பண்றான்? புருஷனுக்கு வேலை இல்ல. ஆ? புருஷனுக்கு வேலை இல்ல. அப்புறம் வேலை தேட வேண்டாமா? அவருக்கு இப்ப வேலை இல்லாத காலத்துல அவர் தானே ஹெல்ப் பண்ணணும். அவர் ஏற்கனவே ஹெல்ப் பண்ணிட்டே தானே இருக்க சொல்றாரு. இந்த வாட்டி ஒரே ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல. எத்தனை தடவை ஹெல்ப் பண்றது? அதான் அவர் சொல்றாரு, எத்தனை தடவை நானே ஹெல்ப் பண்ணுவேன். எத்தனை தடவை பண்ணனா கூட பிறந்தவங்க பண்ணிதான் ஆகணும். அப்ப வீட்ல அவங்க புருஷன் வீட்ல வந்து புருஷன் வீட்ல சோம்பேறி ஆயிடுவாங்க. அதான் வீட்டுக்கு கேட்டோன்னே காசு வருது, நான் ஏன் வேலைக்கு போகணும்? கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டா அவங்க கடமை முடிஞ்சுதா? அப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணி முடிஞ்சது கடமை முடிஞ்சது இல்ல. கல்யாணம் பண்ணி கொடுத்தாக்க அவங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பொறுப்பு அதிகமா இருக்கணும். பொண்டாட்டி வந்துட்டா நான் வந்து கொஞ்சம் கூட வேலை செய்யணும், நான் வந்து பொறுப்பா நடந்துக்கணும்னு. அம்மாவையே திட்டினா எப்படி? அம்மா திட்டல, இப்படிதான் நீங்க எல்லாரும் கெடுக்குறீங்க அம்மா மாக்கள எல்லாரும். கரெக்ட்? கரெக்ட் மேம். ஆமா, பட் ரைட், நாட் பேட். ஐஸ்வர்யா, நீங்களும் வந்து கரெக்டா வாதாடி இருக்கீங்க. நான் ஒரு தாய்ங்கிறத ஸ்தானத்துல இருந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் என் மகள் கஷ்டப்படுறான்னா அவ கல்யாணம் ஆகி போயிட்டாலோ இல்லையோ அது முக்கியம் கிடையாது. அவ கஷ்டப்படுறா, இது வந்து சில நேரத்துல தவறாக போகுது. பட் கஷ்டம் இருக்கிற காலத்துல உதவி பண்ணணும், அதுதான் எல்லாருடைய பொறுப்பு. and that's the responsibility. நல்லாவே பேசுறீங்க. உங்களுக்கு 95 பாயிண்ட். கரெக்டா வாதாடுனீங்க. Thank you மேம். பண்ண நான் மரத்துல காயுது மாங்காய் பறிக்கிற மாதிரி பறிச்சுட்டு வந்து போய் சாப்பிடுமா, ஊறுகாய் போடுமா, ஏதாவது சட்னி போடுமா, அந்த ரேஞ்ச்ல சொல்றதுக்கு. நாளைக்கு எனக்கு ஃபியூச்சர் வரும்போது ஃபேமிலி வரும்போது நான் யூஸ் டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கணும். நீங்க சேர்த்து வச்சாதான் நாளைக்கு உங்க எதிர்காலம், உங்க குடும்பத்தோட எதிர்காலம் கரெக்டா இருக்கும், நல்லா இருக்கும். பட் வெரி நைஸ். ஐ லைக் த வே யூ ஸ்போக், so I'll give you 100 points. நெக்ஸ்ட் நிவேதா அண்ட் அனு, ரெடி? உங்களுக்கான டாபிக், இதுல ஒருத்தர் பியூட்டி பார்லர் வச்சிருக்கீங்க, இன்னொருத்தர் கடைக்கு வரும் கஸ்டமர். ஒரு நாள் மேக்கப் போட்டு போனதுக்கு அப்புறம் ஸ்கின் அலர்ஜி வருது, அதனாலதான் பயங்கர பிரச்சனை. இப்போ பியூட்டி பார்லருக்கு வந்து அவங்க கிட்ட சண்டை போடணும், அதுக்கு பதிலாக பியூட்டி பார்லர் இருக்கிறவங்க உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனை இருக்கு, அதை நீங்க முன்னாடியே சொல்லி இருக்கணும்னு சொல்றாங்க. இப்போ யார் கஸ்டமர், யார் பியூட்டி பார்லர் ஓனர்? நான் பியூட்டி பார்லர் ஓனர் மேம். நான் கஸ்டமர் மேம். Okay, so beauty parlor owner and customer. Ready? 2 minutes டைம் இருக்கு and go. மா வெளியே வாமா முதல்ல. நீங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? பாருமா என் ஃபேஸ் எல்லாம் பாரு கொஞ்சம். நான் உங்ககிட்ட மேக்கப் நம்பி வந்தா, நான் இத்தனை நாள் இந்த இடத்துக்கே வந்தது இல்ல. ஒருத்தவங்க சொன்னாங்க உங்களை நம்பி போலாம் அப்படின்ட்டு. நான் வந்தா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க கொஞ்சம் பாருங்க என் ஃபேஸ. எப்படி இருக்கு பாருங்க. எங்கன்னா நான் வெளியே போக முடியுமா இப்படி? நான் இப்ப வரும்போதே முக்காடு போட்டுட்டு வந்தேன். என்னங்க பண்றீங்க நீங்க? என்னங்க பியூட்டி பார்லர் நடத்துறீங்க? இல்ல மேம், நாங்க கரெக்டா தான் போட்டுருவோம். நீங்க ஸ்கின் அலர்ஜி இருக்கு அப்படிங்கறத முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்க அதுக்கேத்த மாதிரி போட்டுருக்கோம் மேம். என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நீங்க செஞ்சது தப்பு. முதல்ல கேட்டிருக்கணுமா இல்லையா? எனக்கு நீங்க என்கிட்ட கேட்டிருக்கணும் நீங்க ஃபர்ஸ்டே. இல்ல மேம், நீங்க சொல்லிருக்கணும் மேம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படி. நார்மலா நாங்க எல்லாருக்கும் போட்டு வரோம் மேம், போட்டுருவோம். நீங்க நார்மலா இந்த ஸ்கின் அலர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க அதுக்கேத்த மாதிரி மேக்கப் போட்டுருக்கோம் மேம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. உங்க மேல நான் மான நஷ்ட விலக்கு போட்டு எனக்கு நான் பணம் நான் வாங்கியே ஆவேன். இங்க பாருங்க, இன்னும் 2 நாள் என் அண்ணன் கல்யாணத்தை வச்சுட்டு நான் இப்படி போய் நிக்க முடியுமா?
நான் தான் நாங்க எல்லாரையும் வரவேற்கணும், எல்லாம் பண்ணணும். என்னை நம்பி நிறைய பொறுப்புக்கு வேற இருக்கு. நான் எப்படி அதெல்லாம் கவர் பண்ண முடியும்? சொல்லுங்க நீங்க கொஞ்சம். இல்ல மேம், ஸ்கின் அலர்ஜி இருக்குன்னு நீங்க முன்னாடியே சொல்லிருக்கணும்ல மேம். சொல்லிதான் அதுக்கேத்த மாதிரி நாங்க போட்டு போய் இப்படி வந்து நீங்க கத்துனீங்கன்னா என்ன மேம் பண்றது நாங்க? நீங்க என்னங்க பண்றீங்க? நீங்க இதுக்கு போய் இத்தனை வருஷமா நீங்க இந்த ஜாப்ல இருக்கீங்க. எத்தனை வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்? யாருக்கு எப்படி போடணும் என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாதா? அவங்க முன்னாடியே சொல்லிருவாங்க இதுவே லைட்டா போடுங்க மேம், எனக்கு இது மாதிரி ப்ராப்ளம் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன் போய் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகும். போலீஸ் ஸ்டேஷன்ல போகிற அளவுக்கு இது பெரிய பிரச்சனை இல்ல மேம். அதெல்லாம் எனக்கு மேக்கப் தெரியாது. தான் மேம், க்ரீம் அதிகமா போச்சா மேம் உங்களுக்கு? ஸ்கின் அலர்ஜிங்களா உங்களுக்கு? மேம் கொஞ்சம் இங்க பாருங்க மேம், ஃபேஸ் இங்க பாருங்க கொஞ்சம். என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ஃபேஸ் தான் இருக்குல்ல எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ், எல்லாருக்குமே தெரியும். ஆமா. அது போய் நான் இப்போ உங்களை நம்பி ஒருத்தர் வந்து உட்கார்றான்னா அவளுக்கு ஏத்த மாதிரி நீங்க செய்யணுமா இல்லையா? நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? கண்டிப்பா இந்த பார்லர் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆவேன். மேம் இதுக்கு முன்னாடி போட்டவங்க நல்லா தான் ரிசல்ட் சொல்றாங்க. உங்களுக்கு அப்ப ப்ராப்ளம்னா அப்ப உங்க ஸ்கின்ல தான் ப்ராப்ளமா இருக்கு மேம். எதுக்கு மேம் பியூட்டி அதெல்லாம் எனக்கு பார்லர்ல தெரியாதுங்க மேடம். நீங்க கண்டிப்பா நீங்க வந்து கேட்டிருக்கணுமா இல்லையா? என்ன எதனா பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? இது ஒத்துக்குமா ஒத்துக்காதா? போடுறப்போ ஓகே போடுங்க மேம், ஓகே போடுங்க மேம், ஓகே போடுங்க மேம், போடுங்க மேம், எல்லாத்துக்கும் தலை ஆகுங்களா மேம்? அழகு வேணும்னா கண்டிப்பா எல்லாரும் வேணும்னா சொல்லுவாங்க, யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? வேணாம்னு சொல்ல மாட்டோம். ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குன்றத நீங்க முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டு நாங்க அந்த க்ரீமை கொஞ்சமாவது கம்மி பண்ணிருப்போம்ல மேம். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. கேஸ் போற அளவுக்கு இது பெரிய பிரச்சனையே இல்ல மேம். இது என்னங்க நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. இன்னும் 2 நாள்ல என் அண்ணன் கல்யாணத்தை வச்சிட்டு இருக்கேன் நானு. டைம் அப். டேங்கப்பா, போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்குற அளவுக்கு மான நஷ்டம் போடுவேன்னா அப்படியே நல்லா பேசுனீங்க. நான் அண்ணா கல்யாணம் இருக்கு, ஸ்கின் அலர்ஜி வந்திருக்கு. நீங்க அதுக்கு பதிலாக ஸ்கின் அலர்ஜி இருக்குன்னு முன்னாடி சொல்லியிருக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி. ஆனா நீங்க வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஏதாவது மெட்டீரியல் அலர்ஜி இருக்கான்னு நீங்க கேட்டுக்கணும். இல்ல இந்த க்ரீம் போட்டுமா? போடுங்க போடுங்க மேம். அவங்களுக்கு எப்படி தெரியும் அந்த க்ரீம்ல என்ன இருக்குன்னா? மேம் க்ரீம்னாலே எல்லாமே கெமிக்கல்ஸ் மேம். அப்போ ஒத்துக்கிட்ட போய் அவங்க வந்து தானே கேஸ் போடுங்க. எக்ஸ்பீரியன்ஸான இந்த ஜாப்ல இருக்காங்க. அப்ப அவங்க தானே மேம் கரெக்ட்டா கேட்டு கண்டிப்பா செஞ்சிருக்காங்க. கரெக்ட். ஆனா அழகு வேணும்னா நீங்களும் சொல்லணும்ல, எனக்கு கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் வந்துரும், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றீங்கன்னா கொஞ்சம் சொல்லி போடுங்க. ஓகே மேம், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நான் அதை செய்றேன். ரைட். சோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஆனா இந்த டைம்ல வந்து உங்க ரெண்டு பேருக்கு 5 மார்க்ஸ் மைனஸ் பண்ணிட்டு நிவேதா உங்களுக்கு 95 பாயிண்ட்ஸ் and அனு உங்களுக்கு 95 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்குல்ல? சோ சண்டை நல்லா போட்டீங்களோ? சண்டை போடணும். சண்டை போடுறது ரொம்ப பிடிக்குமா? சண்டை போடணுமா? அதுக்காக ஒரு சின்ன பிரேக். நானே ட்ரைனிங் எடுக்கணும் எப்படி சண்டை போடுறதுன்னா. பிரேக்ல சண்டை எப்படி போடுறதுன்னா கத்துக்கிறேன்னா சொன்னேன். ஆனா ஐஸ்வர்யா வந்து அடம் பிடிச்சிட்டு இல்லைங்க நான் எப்படி ஆடுவேன்னா அது முதல்ல உங்களுக்கு காமிச்சிடுறேன்னு சொன்னாங்க. சோ இப்போ என்ன? டான்ஸ் தான். டான்ஸ் தானே, வாங்க. செகண்ட் ரவுண்ட். Yeah, okay. Ready? Yeah, ready. செகண்ட் ரவுண்ட் பேர் வந்து கண்டுபிடி கண்டுபிடி.
ரொம்ப ஈஸியான ரவுண்ட் இருக்கு. இந்த ரவுண்ட்ல பின்னாடி ஸ்கிரீன்ல ஒரு பிக்சர் வரும். ஓகே மேம். அந்த பிக்சர் வந்து பிளர்டா இருக்கும். நீங்க பார்த்த உடனே அந்த பிக்சர்ல யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். இல்ல எனக்கு தெளிவா இல்ல கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க சொன்னீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ்க்காக பிக்சர் கொஞ்சம் கிளாரிட்டியோட கொடுப்போம். அப்போ உங்களால கண்டுபிடிக்க முடியலனா 50 பாயிண்ட்ஸ்க்காக இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட கொடுப்போம். ஸோ 200, 100, 50 இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ரவுண்ட்ல இருக்கு. ஸோ ரெடியா இருக்கீங்களா? ரெடி? ரெடி. லெட்ஸ் ப்ளே. கண்டுபிடி கண்டுபிடி. ஐஸ்வர்யா உங்களோட தான் ஆரம்பிக்க போறேன். ஒரு பிக்சர் வரப்போது. லுக் அட் இட் கேர்ஃபுல்லி. அப்புறம் சொல்லுங்க யார் இருக்காங்க. ரெடி? பிக்சர். விக்ரம் பிரபு. 200 பாயிண்ட்ஸ்க்காக கன்ஃபார்ம். கன்ஃபார்ம். கன்ஃபார்ம் விக்ரம் பிரபு. ரைட் ஆன்சர் இருந்தா உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். தவறான பதில் இருந்தா 0 பாயிண்ட்ஸ். ரெடி? விக்ரம் பிரபு சொல்லியிருக்கீங்க. ரைட் ஆர் ராங்? உன் குத்தம்மா ஏன் குத்தம்மா யார நானும் குத்தஞ்சொல்ல உன் குத்தம்மா ஏன் குத்தம்மா யார நானும் குத்தஞ்சொல்ல. ஐஸ்வர்யா அன்பார்ச்சுனேட்லி ராங் ஆன்சர். 95 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அப்படி இருக்கு. இந்த ரவுண்ட்ல இந்த மார்க்ஸ் நீங்க ஜெயிக்கல. அடுத்தது நிவேதா. யா மேம். ரெடி? ரெடி. நிவேதாக்காக பிக்சர். ஈஸி. பாக்கியராஜ் மேம். பாக்கியராஜ் சார். யாருங்க? பாக்யராஜ் சார். 5, 4, 3, சார்லி சாப்ளின். 2. ஏங்க பாக்யராஜ் சார் இல்லைன்னா சார்லி சாப்ளின்? சீக்கிரம் சொல்லுங்க. டைம் இஸ் கெட்டிங் ஓவர். பாக்கியராஜ் சார். பாக்யராஜ் சார் 200 பாயிண்ட்ஸ்க்காக பாக்யராஜ் சார் சொல்லிருக்கீங்க. ரைட் ஆன்சர் இருந்தா 200 பாயிண்ட்ஸ். தவறான பதில் இருந்தா ஐஸ்வர்யா மாதிரி 0 பாயிண்ட்ஸ். 200 பாயிண்ட்ஸ்க்காக பாக்யராஜ் சார். ரைட் ஆர் ராங்? ஓ ஓ ஓ. போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா போனால் போகட்டும் போடா. Right, but unfortunately that was Chandrababu sir and உங்களுக்கு எந்த மார்க்ஸும் இல்ல. So you also stay with 95 points. Next ஜெயந்தி 100 points உங்க அக்கவுண்ட்ல இருக்கு. ரெடி? ரெடி மேம். ரெடி. ஜெயந்திக்காக பிக்சர். ரெடி மேம். எஸ் சொல்லுங்க. கோவை சரளா மேம். கோவை சரளா மேம். சரளா மேம். ரைட்? ஷூர்? ஷூர் மேம். 200%? 200%. கோவை சரளா சொல்லியிருக்கீங்க. ரைட் ஆன்சர் இருந்தா 200 பாயிண்ட்ஸ். ரைட் ஆர் ராங்? Oh yes. மாறுகோ மாறுகோ மாறுகை அடி ஜோருகோ ஜோருகோ ஜோருகை மாறுகோ மாறுகோ மாறுகை அடி ஜோருகோ ஜோருகோ ஜோருகை ஆகா வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன் ஆகா வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன் வாடியன் கப்ப கிழங்கே. Right answer. What an actor.
அது பவர் ஹவுஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அததான் கோவை சரளாக்கா. அண்ட் ரைட் ஆன்சர் உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் ஜெயந்தி. ஜெயந்தி உங்க டோட்டல் ஸ்கோர் 300. 300 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. அனு நீங்க 95 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. ரெடி? எஸ் மேம். அனுக்காக பிக்சர். Okay. Okay, I think I've got it. Anu? நோ மேம். 100 பாயிண்ட்ஸ். 100 பாயிண்ட்ஸ்க்காக பிக்சர் கிளியர் பண்ணி போடுங்க. Yeah. ஸ்ரேயா ரெட்டி. ஸ்ரேயா ரெட்டி. சமீரா ரெட்டி. சமீரா ரெட்டி. கிளியரா சொல்லுங்க. சமீரா ரெட்டி. சமீரா ரெட்டி. ரைட் ஆர் ராங்? Yes. That was Samira Reddy. 100 பாயிண்ட்ஸ்க்காக ரைட் ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. உங்க டோட்டல் ஸ்கோர் 195. இந்த ரவுண்ட் இங்க முடியுது. இதுக்கு அப்புறம் வருது வெரி இன்ட்ரெஸ்டிங் ரவுண்ட். அந்த ரவுண்ட்ல தான் இவங்க எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் அதுக்காக தான் காத்துட்டு இருப்பாங்க. நிறைய பிரைஸ் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்க்ளூடிங் தி பாயிண்ட்ஸ். This round is called திறந்திடு சீசே. பாத்துட்டீங்க 4 பாக்ஸஸ் இருக்கு. அந்த 4 பாக்ஸஸ்ல ட்ரெஷர்ஸ் இருக்கு, கஜானால வச்சிருக்கோம். என்னன்னா ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். ஆனா அந்த பாக்ஸஸ் மேல இவ்ளோ பெரிய திண்டுகள் பூட்டெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. அதுக்கான சாவி எல்லாம் எங்க இருக்கு? இங்க இருந்து எந்த சாவி எந்த பாக்ஸ்க்கு இருக்கு எனக்கு தெரியாது. 1 நிமிஷம் டைம் கொடுக்க போறேன். நீங்க ஒவ்வொரு சாவி எடுத்துட்டு ட்ரை பண்ணணும். பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு அதுவும் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். ரெடியா இருக்கீங்களா? ஐஸ்வர்யா ரெடி? 1 நிமிஷம் டைம் இருக்கு அண்ட் கோ. வாங்க ஐஸ்வர்யா, ஒரு பாக்ஸ்ல 2 பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க. சோ 2 gift hampers கண்டிப்பாக வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்க. and of course 200 points are confirmed. at பாக்ஸ்ல என்ன ஜெயிச்சிருக்கீங்க? வெட் கிரைண்டர். சொல்லி வச்சிட்டீங்களா? அததான் போடுங்க, நான் இதுதான் ஓபன் பண்ண போறேன். அல்ல மேஜிக். அட ஆமா, உங்களுக்கு பொன்மணி வழங்கும் வெட் கிரைண்டர். கங்க்ராச்சுலேஷன். அப்படி வாங்க. இப்போ இந்த பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அதுவும் சொல்லிடுங்க. ஹேண்ட் பிளெண்டர். இப்போ என்னன்னா கன்ஃபர்ம்ட் இதுல ஹேண்ட் பிளெண்டர் இருந்தாக்கா 2 கிஃப்ட்டும் வாங்கிடுவேன். ஏன்னா அது மேட்ச் ஃபிக்ஸிங் நடந்திருக்கு. அப்ப இருக்க கூடாது, ஹேண்ட் பிளெண்டர் இருக்க கூடாது. அதேதான், ஹேண்ட் பிளெண்டர் தான் நீங்க சொன்னீங்க. ஹேண்ட் பிளெண்டர் தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா மேட்ச் ஃபிக்ஸிங் நடந்திருக்கு. சீச்சி அப்படிலாம் இல்ல. ஸோ இது நான் திரும்பி வாங்க போறேன். தேங்க்யூ. நோ பாயிண்ட், நோ கிஃப்ட். ஐஸ்வர்யா 2 பாக்ஸஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க. சோ யூ ஹேவ் 200 பாயிண்ட்ஸ் பிளஸ் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி 2 gift hampers நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. உங்க டோட்டல் ஸ்கோர் 295. அடுத்தது நிவேதா வாங்க. சோ ரெடி நீங்க இருக்கீங்க. ஆனா நான் வந்து இந்த கீஸ் உங்களுக்கு கொடுக்க போறது இல்ல. ஏன் மேம்? ஏன்னா நீங்க ஆடி முடிச்சாதான் நான் உங்களுக்கு கீஸ் கொடுப்பேன்.
So you have to dance. Yeah, okay. Ready? வாங்க. ஏனலாவ புட்டு வச்ச நெத்தியில பொட்டு வச்ச உன்னோட ஒட்ட வச்ச ஒய்யால உள்ளார பத்த வச்ச உன் பேர கத்த வச்ச அங்கங்க கிள்ளி வச்ச கையால மாங்க பத்தல் இருக்கு மாம உதடி இருக்கு ஆசை சொல்லு எனக்கு கண்ணால மாங்காய் எனக்கு எதுக்கு மாசம் அதுக்கு இருக்கு மாமே உதடி பட்டா மத்ததெல்லாம் நடக்கும் தன்னால Thank you. இப்போ ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். ரெடி? ஒரு கீ எடுத்துட்டு ஓடணும். 1 நிமிஷம் இந்த டைம் இருக்கு. And go. நிவேதா ஒரு பாக்ஸ் 100 points confirmed and gift உங்களுது என்ன இருக்கு? Induction set. Congratulations. Thank you, ma'am. சமைப்பீங்களா? நல்லா சமைப்பேன். நல்லா சமைப்பீங்க. அது நீங்க சமைப்பீங்க நல்லா சமைக்கிறீங்களா இல்லையா மத்தவங்க கிட்ட கேட்கணும். இல்ல நானே சமைச்சு நானே சாப்பிடுவேன். அதனால அவ்வளவுதானே? வேற யாராவது சாப்பிடுறாங்களா? இல்ல. So நீங்க சமைச்சு நீங்க சாப்பிடுறதுனால நல்லா சமைக்கிறேன்னு நீங்களே சொல்றீங்க. Very good. I like the policy. Congratulations. Thank you. நீவேதா 100 பாயிண்ட் ஜெயிச்சிருக்கீங்க. உங்க டோட்டல் ஸ்கோர் 195 and gift hamper. அடுத்தது ஜெயந்தி 300 பாயிண்ட்ஸ்ல ஏற்கனவே இருக்கீங்க. வாங்க. கீ எடுத்து ஓடணும். ஓடுறேன் மேம். Alright, go. Open ஆகலையா? சரி ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க. And let's see what you have won. நீங்க உங்களுக்கும் ஹேண்ட் பிளெண்டர். Congratulations. ஜெயந்தி ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணீங்க. உங்க டோட்டல் ஸ்கோர் 400. again நீங்க தான் ஹையஸ்ட் ஸ்கோர் மேக்கரா இருக்கீங்க. அடுத்தது அனு வாங்க. ரெடி? எஸ் மேம். ஓ நீங்க சென்டர் நாங்க. ஆட வேண்டாம். ஓகே மேம். சென்டர். ரக்கமா ராக்கு ராக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு
ரக்கமா தாக்கு தாக்கு ஆட்டத்துல விக்கெட்டு ரக்கமா ராக்கு ராக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு தக்கமா டாக்கு டாக்கு ஆட்டத்துல விக்கெட்டு என்னையா சொல்ல வர எப்பவும் சொல்ல வர இல்லாத என் இடுப்பில் எங்க நீயும் கிள்ள வர ரக்கமா ராக்கு ராக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு தக்கமா டாக்கு டாக்கு ஆட்டத்துல விக்கெட்டு இங்க மாட்டை எங்க வேணா கிள்ளு இங்க மாட்டை என்ன வேணா சொல்லு லவ்லி தேங்க் யூ. நீங்க எல்லாரும் காலேஜ்ல வந்து கல்ச்சுரல்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்களா? எஸ் மேம். அதனால தான் இந்த ஆட்டத்தை போடுறீங்க எல்லாரும். ரெடி? எஸ் மேம். அண்ட் எத்தனை பாக்ஸஸ் ஓபன் பண்ண போறீங்க? தெரியல மேம், லக் இருந்தா தானே ஓபன் பண்ண முடியும். லக் இருந்தா தான் ஓபன் பண்ண முடியும். ஒரு நிமிஷம் இந்த டைம் இருக்கு. அண்ட் கோ. One box, அனு. அந்த இதுக்குள்ள உங்களுக்காக பொன்மணி வழங்கும் weight grinder. Congratulations. இப்போ என்னன்னா gift எல்லாம் வாங்கிட்டீங்க, ஆட்டத்துல முடிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப டயர்டா இருக்காங்க. எனக்கு வந்து ஒரு ஜூஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். நான் வந்து கொஞ்சம் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு வரலாமா? ஓகே. லாஸ்ட் ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல முடிவாகும் இன்னைக்கு மகாலட்சுமிக்கான டைட்டில் யார் ஜெயிச்சிட்டு போறாங்க. பஸ் ரவுண்ட் இது. இந்த ரவுண்ட் பேர் வந்து கண்ணாமூச்சி. பின்னாடி போர்டுல ஒரு பிக்சர் வரும். இந்த தடவை தெளிவாக இருக்கும். 10 செகண்ட்ஸ்க்காக அந்த பிக்சர் போர்டுல இருக்கும். லுக் அட் தி பிக்சர் வெரி கேர்ஃபுல்லி. ஏன்னா அந்த பிக்சர் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்பேன். சரியான பதில் இருந்தா 50 பாயிண்ட்ஸ், தவறான பதில் இருந்தா 50 மைனஸ். ஒரு ட்விஸ்ட் என்ன இருக்குன்னா, அந்த ஜெயிக்கிறவங்க 50 பாயிண்ட்ஸ் எங்கிருந்து வரும்? அந்த நேரத்துல ஹையர் ஸ்கோர் மேக்கர் யார் இருக்காங்களோ அவங்க தான் அந்த பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ரெடி? Ready. Clear? Yeah, clear. Let's play கண்ணாமூச்சி. கண்ணாமூச்சி ஆட்டம். ரெடி இருக்கீங்களா? Yeah, ready. முதல் பிக்சர் வரப்போகுது. And the first picture. Three, 2, and 1. உங்களுக்கான கேள்வி. இந்த படத்தில் இருக்கும் ஏரோப்ளேனில் எழுதும் எழுத்துகள் என்ன? நிவேதா, நீங்க பஸ் பிரஸ் பண்ணீங்க. Light year. லைட் இயர். சரியான பதில் இருந்தா ஜெயந்தி உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. தவறான பதில்னா அதுல இருந்து 50 மைனஸ் ஆயிடும். ஓகே? லைட் இயர், ரைட் ஆர் ராங்? ఎర్రని కుర్రదాన్ని గోపాల చుర్రుమంది నీ చూపు నాకేలా ఎర్రని కుర్రదాన్ని గోపాల చుర్రుమంది నీ చూపు నాకేలా
கோழி குஞ்சு தேடி வந்த கோபாலா அத கூட கொள்ளை வச்சிருக்கேன் கோபாலா. ரைட் ஆன்சர் லைட் இயர். சோ 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு and ஜெயந்தி. ஜெயந்தி நீங்க 50 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டீங்க. சோ ஜெயந்தி நீங்க இப்போ 350 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க and நீங்க நிவேதா 245. லீடிங்ல வரல ஒருத்தவங்க அப்போ லீடிங்ல ஜெயந்தி தான் இருக்கா. ரெடி? செகண்ட் பிக்சர் ப்ளீஸ். And 1. உங்களுக்கான கேள்வி, இந்த படத்தில் மொத்தம் ட்ரெயின் போட்டி எத்தனை இருக்கு? ஆல்ரைட் ஜெயந்தி நீங்க பஸ் பிரஸ் பண்ணிருக்கீங்க. 10. ஓகே 10 சொல்லிருக்கீங்க. ரைட் இருந்தா 50 பிளஸ், தவறா இருந்தா 50 மைனஸ். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 எங்க இருக்கு? ஊர தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி. ஒன்பதுக்கு பதிலா 10 சொல்லிட்டீங்க. அந்த 10ல தான் உங்களுக்கு 7 சனி தான் இருக்கும். ஆனா 10ல சனி விழுந்திருக்கும் உங்களுக்கு. சோ அதுலயும் 50 மைனஸ், நீங்க 300 பாயிண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பக்கத்துல தான் இருக்கீங்க எல்லாரும். மூணாவது பிக்சர் ஆன் தி போர்ட். And 1. உங்களுக்கான கேள்வி, இந்த படத்தில் இருக்கும் டேபிள் டிராஸ் எத்தனை? அனு நீங்க பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. 12 மேம். 12 12 டிராஸ். 14 மேம். ஏதோ முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க. 13 மேம். ஐயோ என்னங்க 12 14 13? 13 மேம் கன்ஃபார்ம் மேம். 13 13 சொல்லிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து 13 அன்லக்கி நம்பர் சொல்லுவாங்க. உங்களுக்கு லக் இருக்கா இல்லையா பாப்போம். ரைட்னா 50 பிளஸ், ராங்னா 50 மைனஸ். பிக்சர். கவுண்ட். 3 plus 3 6. 6 plus 3 12. 6 plus 3 9. 9 plus 3 12. அப்புறம் டேபிள் டிராஸ், படிக்கட்டில இருக்கிற டிராஸ் கேட்கவே இல்லை. அப்படியே அதுவும் கவுண்ட் பண்ணாலும் பிளஸ் 3 15 தான் வரும். நீங்க சொன்னது 13. வந்து விழுகின்ற மழை துளிகள் எந்த இடம் சேரும் யார் கண்டார் மனிதர் கொண்டாடும் உறவுகளோ எந்த மனம் சேரும் யார் கண்டார் மலைதனில் தோன்றுது கங்கை நதி அது கடல் சென்று சேர்வது காலவிதி. 245க்கு வந்துட்டீங்க. லாஸ்ட் கேள்வி வரப்போது. பாயிண்ட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இட் கேன் பி எனிபடிஸ் கேம். ரெடி? ரெடி மேம். லாஸ்ட் பிக்சர். And 1. And கடைசி கேள்வி, இந்த படத்தில் மொத்தம் புக்ஸ் எத்தனை இருக்கு? ஆல்ரைட் ஜெயந்தி. 4 மேம். 4 புக்ஸ் இருக்கு. எந்த கடவுள் வேண்டிக்கிறீங்க? எல்லா கடவுளையும் வேண்டிக்கிறேன். யோசிச்சு கடவுள் வேண்டிக்கீங்க. 4 புக் மேம். 4 டைரிஸ். ஓகே சோ 4 புக்ஸ் சொல்லிருக்கீங்க. 4 புக்ஸ் மொத்தம் இருந்தது சொல்லிருக்காங்க. ரைட் ஆன்சர் இருந்தா ஜெயந்தி will be the winner. Wrong answer இருந்தா ஐஸ்வர்யா. But let's see, right or wrong. Is the right answer. எபிசோட் கடைசியில பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா மிஸ்ட் பை a whisker சொல்லுவாங்க. நீங்க தான்
295 பாயிண்ட்ஸ்ல நீங்க இருந்தீங்க. பட் 245. நிவேதா நீங்களும் 245. அனு நீங்களும் 245. ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டு மகாலட்சுமிக்கான மகாலட்சுமி டைட்டில் வினர் ஜெயந்தி with 350 points. பாயிண்ட்ஸ் வாங்கிட்டு இன்னைக்கு நம்ம வீட்டு மகாலட்சுமிக்கான டைட்டில் ஹோல்டர் ஸ்ரீ ஜெயந்தி. ஜெயந்தி காங்கிராச்சுலேஷன். தேங்க்யூ மேம். உங்க எல்லாருக்கும் கிஃப்ட்ஸ் இருக்கு. ஆனா உங்களுக்கு கேபிஜே ரத்னங்கள் வழங்கும் 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸும் இருக்கு. So that is for you. Thank you, ma'am. இது உங்களுக்கு வெயிட் ஆயிட்டே இருக்கு உங்களுக்கு. என்னது ஜெயந்தி? தேங்க்யூ மேம். அண்ட் அனு. ஜெயந்தி நீங்க டைட்டில் ஹோல்டரா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஒரே கிஃப்டோட நாங்க அனுப்ப மாட்டோம். உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு நீங்க வாஷிங் மெஷின் கொண்டு போறீங்க. தேங்க்யூ. முடிஞ்சது. அடுத்த எபிசோட்ல who's gonna come and win what எவ்வளவு ஜெயிச்சிட்டு போறாங்கன்னு பாப்போம். And I see you in the next episode of நம்ம வீட்டு மகாலட்சுமி powered by Real Fruit Juice. It's Tara. See you. Bye bye from Vishnu and team. Good night. மணி கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போற ஹைட்டுல தலை காலு பொரியல தலை கீழா நடக்கிறேன். காசு பணம் தொட்டு மணி